தேவனுடைய வார்த்தை வேளைக்குள்ளே கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது 5வது வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது 5வது வசனம். நான் சொன்னது போல சின்னாக்களை பார்க்கறதுக்கு ஒருவர் மாத்திரம்தான் போக வேண்டும். அங்கே தயவு செய்து அதிகமான பேர் நிற்க வேண்டாம் என்பதை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் நோர்வேச்சிய மொழியிலே படித்து Ordspråkene kapittel 3 fra vers 4 til 6. Da får Gud og mennesker velvilje for deg og ser at du er forstandig. Stol på Herren av hele ditt hjerte. Støtt deg ikke til din egen innsikt. Tenk på ham hvor du enn ferdes, så gjør han stiene dine jevne. அப்படியே நாங்கள் தமிழிலும் படிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 4வது 5வது 6வது வசனம். மன்னிக்கவும், நான் அதில் 4, 5 என்று சொல்லிட்டேன். 5வது 6வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நாங்க ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாய் இருக்கிறவரே, இந்த அருமையான பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து உங்களை ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி என்று ஐயா உம்மை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். எந்த மனிதனும் தேறினவனாக நிறுத்தப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறபடினால் இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒரு பிரகாசத்தை, ஒரு தேறினவர்களாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களோடு நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருவரும் வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நல்ல உற்சாகம் ஆண்டவரே உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அன்று ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணிய பொழுது லீதியாளுடைய இருதயத்தை நீ திறந்து விட்டது போல எங்களுடைய இருதயங்களும் தேவனுடைய வார்த்தைக்காக ஆண்டவரே ஆவலோடு இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையின் பிரவேசம் சங்கீதக்காரன் சொன்னது போல அது வெளிச்சத்தை தந்தது என்று சொன்னது போல இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினுடைய இந்த பிரவேசம் பிரசித்தம் எங்களுக்குள்ளே வெளிச்சத்தை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழல்லே மறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த ஆண்டை எங்களுக்கு வெளிச்சத்தின் ஆண்டாக தேவன் பிரகடனப்படுத்தி இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே நாங்கள் எப்படி தேவனுக்குள்ளான ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி எங்களுக்குள்ளே எப்படி அந்த வெளிச்சத்துக்கு எதிரான காரியங்கள் இருக்கிறது அல்லது இருளுக்குரிய விடயங்கள் என்னென்ன என்று சொல்லி தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். கர்த்தர் பேசும் பொழுது எல்லாருக்கும் சேர்த்துத்தான் பேசுகிறார். ஆகவே இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு இல்லை என்றால் எல்லாருமே கர்த்தருக்குள்ளாக ஒரு தேறினவர்களாக உங்க பவுல் சொல்லும் பொழுது எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம், அவரையே நாங்கள் உபதேசிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் எல்லாருமே ஒரு தேறினவர்களாக கர்த்தருக்குள்ளாக அவருடைய பார்வையிலே நாங்கள் ஒரு உண்மை உள்ளவர்களாக அந்த வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு நேராய் நடத்தப்படத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசி வருகிறார். ஆமென். எங்களுக்குள்ளே சில வேளைகளிலே ஒரு வெளிச்சத்துக்கு எதிராக இருக்கத்தக்கதான பல சூழ்நிலைகள், குழப்பங்கள் இருக்கலாம், ஒரு தெளிவில்லாத தன்மைகள் இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றுக்குமே ஆண்டவருடைய வார்த்தை எங்களை தெளிவுபடுத்துகிறதா இருக்கிறது. அதனால்தான் சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, அவருடைய வெளிச்சத்தினாலே
வெளிச்சத்தை காண்கிறோம். எது வெளிச்சம்? தேவனுடைய வார்த்தை. வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறபடினாலே அந்த வேதத்தின் வார்த்தை, அந்த வெளிச்சம் எங்களை வெளிச்சத்துக்குள்ளாக நடத்துகிறது. ஆமென். ஆகவே எது நம்மை ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகிறது என்றால் தேவனுடைய வார்த்தை தான். அந்த வெளிச்சத்தினால் தான் நாங்கள் வெளிச்சமாக்கப்படுவோம். ஆகவே நாங்கள் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை என்று சொன்னால் எதை வைத்து சொல்லலாம்? தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வெளிச்சத்தின் வாழ்க்கை. ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எல்லாருமே இந்த ஆண்டிலே ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ்வதற்கு, அதாவது கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு தெய்வம் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். அவர் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை பேசுகிறார். நாங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பேசும் பொழுது, தேவனுடைய மனுஷர்கள் மூலம், ஊழியக்காரர்கள் மூலம் பேசும் பொழுது, அதை நாங்கள் ஒரு மனுஷ வார்த்தைகளாக, இது மனுஷ வார்த்தை அல்லது ஏதோ இவர் தன்னுடைய இஷ்டத்திலே பேசுகிறார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வெளிவருமானால் வேதத்தில் இருந்து அது தேவனுடைய வார்த்தை தான். அதை நாங்கள் சில வேளை மனுஷர்கள் பேசும் பொழுது நாங்கள் அதை இவர் என்ன இப்படி பேசுகிறார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்றால் தெசலோனிக்க சபையாரை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசியுங்கள். 1 தெசலோனிக்க புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 தெசலோனிக்க புஸ்தகம், ஏன் நான் சொல்றேன்னால், தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்திலிருந்து யார் சொல்லுகிறார்களோ அந்த வார்த்தை தெய்வத்தினுடைய வார்த்தை என்று சொல்லி நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது மனுஷனுடைய வார்த்தை அல்லது இது ஏதோ திட்டம் பண்ணி பேசுகிறார் என்று சொல்லாது. என்றால் பேசுகிறவருக்கும் தான் அந்த வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு போதிக்கிற உனக்கு நீ போதியாமல் இருக்கலாமா என்று சொல்லுகிறார். அவை எனக்கும் சேர்த்துத்தான். பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னால் எனக்கும் சேர்த்துத்தான். களவெடுக்க கூடாது என்று சொன்னால் எனக்கும் சேர்த்துத்தான். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னால் எனக்கும் சேர்த்துத்தான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை அது எந்த மனுஷன் மூலமாய் வெளிப்படுகிறதோ அது கர்த்தருடைய வார்த்தை தான். அதை வாசியுங்கள். 1 தெசலோனிக்க 2வது அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே வேத வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலனும் செய்கிறது. ஆமென். பாருங்கள், பவுல் சொல்லுகிறார் அந்த தெசலோனிக்க சபைக்கு, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல், பவுல் சொல்லும் பொழுது, நாங்கள் சொல்லும் பொழுது அதை நீங்கள் ஒரு மனுஷருடைய பேச்சாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறதா. ஆமென். அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தை ஆண்டவர் இப்படி சொல்றார், அது மனுஷன் எப்படி யார் பேசினாலும் இது கர்த்தருடைய வார்த்தை, இது இந்த வார்த்தையில என்னிலே ஒரு அன்பு கொண்டுதான் இந்த வார்த்தை வெளிப்படுகிறது என்று நான் விசுவாசிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளை எங்களுக்கு அது ஆசீர்வாதம், எங்களுக்கு அது பலனாக மாறும். ஆமென். ஆகவே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக இதுவரைக்கும் நாங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கனம் கொடுக்கிற பிள்ளைகள் தான். ஆமென். ஆகவே இன்னும் அந்த கனத்தை கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். யார் தேவனுடைய வார்த்தைகளை சொன்னாலும் ஆண்டவர் கழுதையை கொண்டும் பேசுகிற தேவன் தான். ஆமென். வேதத்திலே சொல்லப்படுது. அதனாலே ஆண்டவற்ற வார்த்தை இப்படித்தான், வேதத்திலே இப்படித்தான் சொல்லப்படுது என்றால் நாங்கள் அதற்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அதுதான் அங்கே யோவான் 13:17 கூட அங்கே யோவானை சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். நான் ஏன் இதை சொல்றேன் என்றால், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறியும் பொழுது அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். ஆமென்.
அறிந்திருப்பீர்களானால், அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை தேவனுடைய மனுஷர்கள் மூலம் கேட்கும் பொழுது அதை நாங்கள் அறிகிறோம். இது தேவனுடைய வார்த்தை என்று சொன்னாலும் நாங்கள் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் இதை சொல்லப்படும், நீங்கள் அறிந்திருக்கிறபடியாலே இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன் பிரகாரம் நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லப்படுது, உங்களை நீங்களே வஞ்சிக்காதபடிக்கு. அவன் நம்மை நாமே ஏமாற்றலாம். எப்படி ஏமாற்றலாம்? நாங்கள் அதன்படி நடக்காம இருப்போம் என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம் என்று தான் வேதம் சொல்லும். ஆகவே நாங்கள் எல்லாரும், எனக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனி வருகிற நாட்களிலும் அவர் நமக்கு பிரயோஜனமானவைகளையே போதிப்பார். நாங்கள் நன்றாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளே ஒரு தேறினவர்களாக மாற வேண்டும் என்ற அந்த தேவனுடைய ஒரு மேலான விருப்பத்தோடு தான் கர்த்தர் பேசி இருக்கிறார், இனிமேலும் பேசுவார். ஆமென். சரி, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு வார்த்தையை வாசித்தோம். உங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான். அங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நாங்கள் வாசித்த அந்த வார்த்தை எப்படியாய், நீதிமொழிகள் 3வது அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே நாங்கள் 5வது 6வது வசனம் நாங்கள் நோர்வேஜிய மொழியிலே வாசிக்கலாம். திருப்பொருக்கா 5வது 6வது வசனத்தை. Ordspråkene kapittel 3 fra vers 5 til 6. Stol på Herren av hele ditt hjerte. Støtt deg ikke til din egen innsikt. Tenk på ham hvor du enn ferdes, så gjør han stiene dine jevne. ஆமென். பாருங்கள், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவே வெளிச்சத்தின் வாழ்க்கை என்றால் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமே நாங்கள் வாழ்வதென்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனால்தான் இன்றைய நாளிலும் ஒரு தலைப்பை சொல்லுவென்றால், உன் சுய புத்தியிலே சாயாதே. எங்களுடைய மனசும் மாமிசமும் விரும்புகிறது போல நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளே எந்த வழிகளாயிருந்தால், நல்லாயிருந்தாலும் சில வேளைகளில் பாடுகளோட நெருக்கங்கள் போல, போராட்டங்கள் போல, பலவிதமான எதிரான சூழ்நிலைகளிலே போகிற வழிகளிலும் சுய புத்தியிலே சாயாமல், இதிலே சொல்லப்படுகிறது போல உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருந்து எங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டுமா. அதாவது எங்கள் வழிகளில் எல்லாம் அவருடைய வார்த்தையை நினைத்து அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்க வேண்டும். அதுதான் சுய புத்தியிலே சாயாமல். ஆமென். அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை நானும் நீங்களும் எங்கள் வழிகளில் எல்லாம், எல்லா வழிகளிலும் நாங்கள் எங்களுடைய சுய புத்தியிலே சாயக்கூடாது. அது வெளிச்சத்தின் வாழ்க்கை அல்ல. பல நேரங்களிலே எங்களுக்குள்ளாக நாங்கள் இப்படி செய்தால் என்ன, அல்லது இப்படியான ஒரு முடிவெடுத்தால் என்ன, அல்லது இப்படி ஏதாவது காரியத்தை செய்வோமா என்ற சில நெருக்கங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பலவிதமான எதிர்ப்புகள் இருக்கலாம், அல்லது சில வேளைகளில் ஆசீர்வாதமான நேரங்களில் கூட நாங்கள் எங்களுடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைக்காமல், கர்த்தர் எப்படி இந்த நிலையிலும் கர்த்தருக்குள்ளா எப்படி நான் நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி காரியங்களை கையாள வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளே எங்களை சொல்லி இருக்கிறபடினாலே நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். வெளிச்சத்தின் வாழ்க்கை என்று சொன்னால் எங்களுடைய சுய புத்தியிலே நாங்கள் சாயக்கூடாது. ஆமென். தேவன் எங்களுக்கு அன்பாயிருந்து எங்கள் மேலே நேசமாய் இருந்து இதை சொல்லி தருகிறபடினாலே ஆண்டவர் எங்களுடைய ஒவ்வொரு வழிகளிலும் நாங்கள் சுய புத்தியிலே சாயாமல் அவர் மேலே நாங்கள் நம்பிக்கையாய் இருந்து அவருடைய வார்த்தையை நினைத்து அதன் பிரகாரம் நடக்க அவர் பலன் தருவார். ஆமென். சில வேளை நீங்க நினைக்கலாம், என்ன சௌர்ணே இதுல நின்று சொல்லலாம், அப்படி செய்யாதங்க இப்படி செய்யாதங்க இப்படித்தான் என்று. ஆனா சூழ்நிலையிலே ஏதோ நான்
அந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்காதபடி ஏதோ எங்களுடைய மனசும் மாம்சம் உந்துதே, அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இது வெளிச்சத்தின் வாழ்க்கை. ஏன் இதை சொல்றார் என்றால், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அப்ப நட என்று சொல்லி போட்டு விடல, உன்னுடைய வழிகள் எல்லாம் செவ்வாய்ப்படுத்துவார். என்னுடைய வழிகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு இடைநடுவில் விட்டு போடுகிற தேவன் அல்ல. எங்களுக்கு எல்லாம் நல்லதுக்காகத்தான். ஆமென். நாங்கள் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய வழிகளில் எல்லாம், நான் சொல்றேன், எந்த வழிகளில் எல்லாம் போராட்டமா பிரச்சனையா என்ன சூழ்நிலையா இருந்தாலும், ஓகே, இந்த நேரம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி இதை கையாள வேண்டும், ஆசீர்வாதம் வருகிறதா, ஐஸ்வர்யம் வருகிறதா, உயர்வுகள் வருகிறதா, மேன்மைகள் வருகிறதா, எப்படி நடக்க வேண்டும், எங்களை பெருமைப்படுத்தி கொண்டு எங்களை கனப்படுத்தி கொண்டு உயர்த்தி கொண்டு கர்த்தரை விட்டு நாங்கள் நடக்கக்கூடாது. ஆமென். அவ எங்களுடைய சுய புத்தியிலே எங்களுடைய மனசும் மாம்சம் சொல்றதுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல், உலகத்தில் சொல்லுவார்கள் சொற்புத்தி இல்லை என்றாலும் சுய புத்தி இருக்க வேண்டும் என்று, அது உலகத்திலே சொல்றார். உன்னால் முடியும் தம்பி இப்படி பல காரியங்களை சொல்லுவார்கள். நாங்கள் கர்த்தரால் தான், அவரால் அன்று எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் சுய புத்தியிலே சாயாமல் அவருடைய வழிகள் அவருடைய வார்த்தைகளை நினைத்து அதன் பிறகு நடப்போம். கர்த்தர் எல்லாம் அழகாய் நேர்த்தியாய் ஒழுங்காய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இதை படித்தது போல தள்ளினவர்கள் மத்தியிலும் எதிர்க்கிறவர்கள் மத்தியிலும் கர்த்தர் எங்களை பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணுவார். ஆமென். அந்த தேவன் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சுய புத்தியிலே நாங்கள் சாயக்கூடாது. அதனால தான் சங்கீதக்கார் 127 முதலாவது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 127 முதலாவது வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருது. ஆமென். Salme 127 vers 1. Hvis Herren ikke bygger huset, arbeider bygningsmennene forgjeves. ஆமென். பாருங்கள், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அப்ப கர்த்தர் வீட்டை கட்டணும். ஆமென். நாங்க கட்ட நினைச்சோம்டா, நாங்க எங்கட புத்தியில சாய்ந்து செயற்படுவோம் என்றால் அது விருதா. சில நேரம் கொஞ்ச நாள் ஓஹோ என்று போகலாம். ஆனால் தேவன் என்றால் கர்த்தர் எங்களுக்கு, அவர் எங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாம் அறிந்துதான் கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுகிறது. ஆமென். அப்ப கர்த்தர் வீட்டை கட்டணும் என்றால் எங்கட சுய புத்தியில சாயக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் எப்படி வீட்டை கட்டணும், ஆமென், எங்களை எப்படி நடக்கணும் என்று சொல்லுற அந்த வார்த்தைகளின் பிரகாரம், அந்த ஒழுங்கின் பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை கட்ட வேண்டும். எங்களுடைய ஜீவியங்களை நாங்கள் கட்ட வேண்டும். அல்லேலூயா. அவை கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. சில நாங்கள் கட்டலாம். பாருங்கள், ஏசாயால நான் அதுக்கு தொடர்புபடுத்தி ஒரு வார்த்தையை சொல்லி கடந்துச்சு. 17:10-11 வாசிங்க. ஏசாயா 17 10வது அதிகாரம் 11வது வசனம். எங்களுடைய சுய புத்தியில சாயக்கூடாது என்று சொல்லி நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். வாசிங்க. 17வது அதிகாரம் 10வது 11வது. உன் பெலனாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுக்களை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடிய காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். Jesaja 17 fra 10-11. For du har glemt Gud, din frelser, og ikke husket din trygge klippe. Derfor kan du plante de fineste hager og sette fremmede vinranker der. Du kan få dem til å vokse den dagen du planter, til å spire den morgen du sår. Men høsten svikter den dagen sykdom og uhelbredelig skade kommer.
ஆமென். பாருங்கள், இதில் என்ன சொல்லப்படுது என்றால், நாங்கள் எங்களுடைய சுய புத்தியிலே சாய்ந்து சில வேளைகளில் சில காரியங்களை செய்து கொண்டு போகும் பொழுது ஏதோ நல்லது போல எல்லாம் வாய்த்து கொண்டு போகிறது, எல்லாம் நல்லபடியாய்த்தான் போகிறது என்று சொல்லலாம். ஆனால் முடிவை பாருங்கள், அதில் சொல்ல, உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். அப்ப மறந்து விட்டு அவற்ற தேவனுடைய ஆலோசனை விட்டு நீ நேர்த்தியான நாற்றுக்களை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும், ஆண்டவரை விட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு நல்லபடியாய் பல பெரிய பெரிய காரியங்களை செய்து அந்த நேர்த்தியான நாற்றுக்களை நட்டு பகற்காலத்திலே உன் நாட்டை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பா இருக்குமா? தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சில வேளைகளே சிலரை பார்க்கும் பொழுது இந்த குறுக்கு வழிகளிலே போய் பல காரியங்களை செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, என்ன நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இப்படியெல்லாம் காரியங்கள் செய்கிறோம், இப்படி கர்த்தருக்குள்ளே வாழாமல் எப்படியான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு போகிறவர்கள் இப்படி போகிறார்களே, அவர்கள் நல்லா பெரிய மற்றவர்களால் போற்றப்படலாம். ஆனால் முடிவொன்று இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே, அது எங்களுக்கு வேதனை என்று சொல்லப்படுகிறது. அதனாலே என்னையும் உங்களையும் நேசித்துத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் சுய புத்தியிலே சாயக்கூடாது. அது வேலை காரியமோ எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகளோ என்ன நிலையில இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றார் அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் குறுக்கு வழிகளை நாடாமல், மற்றவர்களை ஏமாற்றாமல், மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமல், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னுடைய காரியங்களை பார்த்து கொள்வார், நான் என்னுடைய சுய புத்தியிலே சாயாமல் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு அவர் மேல் நம்பிக்கையா இருந்து, ஆமென், எங்கள் வழிகளிலெல்லாம் அவருடைய வார்த்தையை நினைத்து அவருடைய வழிகளின்படி நடப்போம். கர்த்தர் எங்களுடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார் என்றுதான் சொல்லப்படும். ஆகவே சுய புத்தியிலே சாய வேண்டாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா, பிரயோஜனம் இல்லை என்றான் கர்த்தர் சொல்றார். சில வேளை உலகத்தில் இருக்கிறார்கள், இதெல்லாம் அவங்களோட காரியங்களுக்கு இப்படியெல்லாம் இருந்தியண்டா நீ இப்படிதான் இருப்பா என்றும் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் உடங்கெடுக்க கூடாது. எங்களுடைய எதிர்காலங்களெல்லாம் அறிந்த தேவன், எங்களை வாழ வைக்கிற தேவன், தேவனுடைய ராஜ்யத்துக்காய் ஆயத்தப்படுத்துகிற தேவன் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நானும் நீங்களும் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே சுய புத்தியிலே நான் இந்த நாளிலும் சில உதாரணங்களோடு சில சம்பவங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். சில வேளையில் நமக்கு எதிராக ஒரு குற்றங்களையோ எதிராக ஏதாவது யாராவது காரியங்களை செய்யும் பொழுது அதை எப்படி நாங்கள் எழுந்த அந்த காரியத்தை கேள்விப்பட்டவுடனோ அல்லது அது எங்களுக்கு எதிராய் வந்தவுடன் எப்படி அதை கையாள வேண்டும். வாசிங்கள் மத்தேயு 17. நான் ஏன் சொல்றேன், நாங்கள் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே சில காரியங்களை சந்திக்கும் பொழுது அவைகளை எப்படி நாங்கள் ஒரு சுய புத்தியிலே சாயாமல், எங்களுடைய மனசும் மாமிசமும் இந்த காரியம் எதிராய் வரும் பொழுது இதிலே ஏதாவது ஒரு பேச்சை பேச வேண்டும் அல்லது ஏதோ ஒரு செயலை நான் காட்ட வேண்டும் என்று நான் யோசிக்காமல் கர்த்தருக்குள்ளாய் இதற்கு என்ன ஆலோசனை என்று சொல்லி அதிலே சொல்லப்படும். வாசிங்க மத்தேயு 18:15-17. சீக்கிரமா வாசிச்சீங்கன்னா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளையெல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னோடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானான் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. ஆமென். Matteus kapittel 18 fra vers 15-17. Dersom din bror gjør en synd mot deg, så gå til ham og still ham til ansvar på tomannshånd. Hvis han hører på deg, har du vunnet din bror. Men hvis han ikke hører, skal du ta med deg 1 eller 2 andre, for etter 2 eller 3 vitners utsagn skal enhver sak være avgjort. Amen. Hvis han
Hvis han ikke hører på dem heller, skal du si det til menigheten. Men hvis han ikke engang vil høre på menigheten, skal han være som en hedning eller toller for deg. ஆமென். பாருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தோ, யாரோ எதிராய் ஒரு காரியம் செய்யும் பொழுது அங்கே எப்படி அவனிடத்திலே போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. முதலாவது கையாள வேண்டிய தேவனுடைய ஆலோசனை, நாங்கள் எனக்கு எதிராய் ஒன்றை செய்து விட்டார் என்று சொன்னால் நான் உடனே பதிலுக்கு பதில் நீ இப்படி கதைச்சு விட்டா என்று சொல்லி ஏதோ சண்டை பிடிச்சோ ஏதாவது காரியங்களை செய்யாமல் அவருக்கு போய் உணர்த்த சொல்லப்படுகிறது. நீங்க இப்படி செய்றீங்க, இது பிழை என்று சொல்லி அதை உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அடுத்த வசனத்தில் அவன் செவி கொடாமற் போனால் அதுக்கு பிற்பாடு முதல் போய் கதைக்கணும், அதுக்கு பிற்பாடு 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே அங்கே அவனை கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுது. சில வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஏன் இதை நான் சொல்றேன்றால், சில சூழ்நிலைகள் எங்களுக்கு வரும் எதிராய் பல விடயங்களிலே. பல மனிதர்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிறோம், எல்லாரும் எங்களுக்கு நல்லது போலவே எங்களுக்கு நல்லவாகவே இருப்பார்கள் என்று அல்ல. எதிராய் சில வேளைகளே எங்களுக்கு எதிராய் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது நாங்கள் எப்படி அதை கையாள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நான் என்ன சொல்றேன்டா, சுய புத்தியில எடுத்தவுடன் எனக்கு இப்படி இவர் கதைச்சிருக்க கூடாது, இவர் பேசி இருக்க கூடாது, இந்த செயலை நடத்தி இருக்க கூடாது, இவருக்கு நான் ஏதாவது செய்ய வேணும். இல்ல, முதலாவது கூப்பிட்டு கதைக்க வேணும். அதுக்கும் அவன் செவி கொடுக்க போகும் பொழுது 2-3 நபர்களோடு பேச வேண்டும், சபைக்கு அதுக்கு பிற்பாடு அஞ்ஞானியை போல இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதுதான் தேவனுடைய ஒரு ஆலோசனை கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால். கர்த்தருக்குள்ளே சில வேளைகளிலே நாங்கள் இவைகளில் எப்படி ஒரு முடிவுகளை எடுக்கிறது என்று சில நேரம் எங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் சுய புத்தியிலே சாயாமல் எங்களுக்கு ஒருவர் எதிராய் செயற்படும் பொழுது இப்படியான ஒரு தேவனுடைய ஆலோசனைகள் இருக்கிறது. அதற்கு தான் நான் சொல்லுறேன். உங்களுக்கும் பல விடயங்களே பலர் பாடசாலைகளில் எழும்பலாம், ஏதோ வேலை இடங்கள்லையோ சில வேளை சபையில கூட இப்படி காரியங்கள் எழும்பும் பொழுது நாங்கள் உடனே எதிர்த்து காரியங்களை செயற்படாமல் அவருக்கு அந்த குற்றத்தை உணர்த்த வேண்டும். அதுக்கு பிற்பாடு 2-3 பேரோடு அவர்களோடு பேச வேண்டும். இதுக்கு சபைக்கு தெரிய எல்லாத்துக்குமே செவிகொடாமல் போகும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு எங்களுக்கு என்றால் அவர்களோடு சம்பந்தம் அப்படியே தொடர்ந்து செயற்படுவோம் என்று சொன்னால் நாங்களும் கர்த்தருக்குள்ளாக ஒரு மனவேதனைகளோடு சமாதானம் இல்லாமல் போய்விடுவோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒரு சுய புத்தியிலே எதையும் நாங்கள் உடனே யோசித்து முடிவுகள் எடுக்காமல் கர்த்தருடைய ஆலோசனைகள் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். இதே போலதான் நான் சில சொன்னேன், உங்களுக்கு ஒரு உதாரணங்களோடு சில சம்பவங்களோடு இணைத்து பேச விரும்புகிறேன். சில வேளைகள் நெருக்கங்கள் இதனால அல்லது வேறு ஏதோ ஒரு காரியங்கள் தேவைகள் நெருக்கலாம், அல்லது ஏதோ மனுஷர்களுடைய காரியங்கள் நெருக்கும் பொழுது எங்களை ஒடுக்கும் பொழுது ஏதோ எங்களை அழித்து விடுவோம் என்று மனிதர்களுடைய காரியங்கள் சூழும் பொழுது கூட நாங்கள் கர்த்தர் என்ன சொல்ற, கர்த்தர் எப்படி அந்த இடத்திலே நாங்கள் ஒரு சாந்தமாயிருந்து தாழ்மையாயிருந்து அந்த இடத்திலே எப்படி தேவனுடைய காரியங்களை கையாள வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். என்றால் அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய இதெல்லாம் நாங்கள் கதைத்து விட்டு போகலாம். அந்த சூழ்நிலையில எப்படி எங்களுடைய மனசு மாமிசம் சொல்லும், இல்ல இதுல 2 போட்டாத்தான் சரியா இருக்கும், அல்லது 2 வார்த்தையை சொன்னாத்தான் நல்லா இருக்கும், அல்லது 2 பேரை கூட்டிக் கொண்டு ஏதாவது காரியங்களை செய்தாத்தான் நல்லா இருக்கும் என்று மனசு சொல்லும் என்று அப்படி அவங்களோட பேச்சு அவங்களுடைய நடைமுறைகள் அப்படியே எங்களையே அப்படியே அழித்து விடுகிறது போல இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாய் சுய புத்தியிலே சாயாமல் ஆண்டவர் அந்த இடத்திலே எப்படி அதை கையாளும்படியாக ஆண்டவருடைய வழிநடத்தல் இருக்கிறதோ, அல்லது கர்த்தர் என்ன சில வேளைகளே தேவனுடைய வார்த்தை அந்த மனுஷர்களுக்காய் ஜெபிக்க சொல்வார், அல்லது இல்ல இப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு உணர்த்த சொல்லுவார். தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு சில வேளைகளே அந்த சூழ்நிலைகளை சில காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படாவிட்டாலும்
இதை நாங்கள் தேவனுக்குள்ளாக தேவனுடைய மனிதர்கள்ட்ட கேட்டு நாங்கள் அதை கையாள வேண்டும். ஏன்னா சுய புத்தியிலே நாங்கள் சாய்ந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் அவர் சொல்றார், என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை நினைத்து, அவருடைய ஆலோசனை என்ன, அதன் பிரகாரம் நடப்போம். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடையவர்கள் என்றால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் எப்படியும் வாழ்ந்து விட்டு போகலாம் என்று அல்ல. கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கிலே வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்துவினுடையவர்கள். அல்லேலூயா. அவே தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அங்கே உங்களுக்கு தெரியும், எண்ணாகம புஸ்தகத்திலே மோசேயினுடைய காரியம் வாசிங்கள். எண்ணாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது இருந்து 11. சீக்கிரமா வாசிங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலே கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடிவரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையில் இருந்து நான் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஆமென். எண்ணாகமம் 20வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து. 4. Mosebok, kapittel 20, fra vers 7. Og Herren sa til Moses, ta staven og kall menigheten sammen, du og din bror Aaron. Derfor dere skal tale til klippen foran øynene på dem. Da skal den gi fra seg vann. Du skal få vann til å strømme ut til dem fra klippen. Slik skal du la folket og buskapen få drikke. Moses tok staven som lå foran Herrens ansikt, slik han hadde pålagt ham. Han og Aaron kalte forsamlingen sammen foran klippen og sa til dem, hør nå, dere opprørere, tror dere vi kan få vann til å strømme ut til dere fra denne klippen? சரி, இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கும்படியாக அங்கே ஜனங்கள் முறையிட்ட பொழுது தேவன் மோசேயை நோக்கி முதல் ஒரு தடவை சொன்னார், கன்மலையை பார்த்து அடிக்க சொல்லி. ஆனால் இதற்கு பிற்பாடு திருப்பவும் அங்கே மோசேயை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்துக்கு தண்ணீர் கேட்ட பொழுது அங்கே மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், கன்மலையை பார்த்து பேச சொன்னார். ஆமென். கன்மலையை பார்த்து பேச சொன்ன பொழுது மோசே பாருங்கள், தேவன் சொன்னபடி தேவனுடைய சமூகத்துக்கு போய் அந்த கோலை எடுத்துக்கொண்டு வருகிறார். கோலை எடுத்துக்கொண்டு அங்கே கன்மலையை பார்த்து பேச சொன்னார். அவங்க எப்படியாக அந்த ஜனங்கள் அவனை நெருக்கின பொழுது பாருங்கள், நீ கோலை 20வது விட்டா, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள். அப்படி என்றால் அங்கே கலகம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு முறுமுறுத்தவர்களாக, அவர்களுக்கு எதிராக, மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக செயற்பட்ட பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தர் கன்மலையை பார்த்து தான் பேச சொன்னார். அப்போ தண்ணி வரும். ஆனால் இவங்க கன்மலை அடித்தாங்க, தண்ணி வந்தது, ஜனங்கள் குடித்தாங்க, மிருகங்கள் குடித்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய அது அனாதி நோக்கமா இருக்கும். ஆகவே இதில் என்ன முக்கியமான காரியம் என்றால்,
தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்திலே பாருங்கள், மோசேக்கு நல்ல ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. நீ கண்மலையை பார்த்து பேசவன். ஆனால் நெருக்கம், எதிராய் ஜனங்களுடைய பேச்சுக்கள், பலவிதமான அவனுடைய இருதயத்தை கோபப்படுத்தத்தக்கதாக அங்கு அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்த பொழுது இவன் கண்மலையை பார்த்து பேசாமல் கண்மலை அடித்து விட்டார். அதனாலே எப்படி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்குள்ளே போக மாட்டீர்கள் என்று சொல்லி அங்கே மோசேக்கு சொன்னார். இப்ப ஏன் நான் இதை சொல்றேன்டால், எங்களோட சுய புத்தியிலே நாங்கள் சாய்ந்து விட வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகள் நாங்கள் அந்த சூழ்நிலையிலே செய்கிற காரியம் எங்களுக்கு ஏதோ நல்லது போல, எங்களுக்கு மனசுக்கு சில வேளைகள் ஏதோ சந்தோஷம் போல இருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு அது எங்களுக்கு இன்னும் வேதனையாகத்தான் மாறும். அதனாலே நாங்கள் ஏதோ உடனே ஒரு காரியத்தை நாங்கள் எங்களுடைய மனசுக்கும் மாம்சத்துக்கும் சந்தோஷப்படுவதற்கு நாங்கள் செய்கிறோம் என்று நினைத்து எங்களுடைய சுய புத்தியிலே சாய வேண்டாம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுறது? கர்த்தர் இல்லை, இப்படி இந்த இடத்திலே அமைதியாயிரு, சாந்தமாயிரு, மன்னிச்சுக்கொள், அன்பாயிரு, சிநேகி, இப்படி கர்த்தர் அவருக்குள்ளாக சில காரியங்களை கையாளும்படியாக ஆண்டவருடைய ஆலோசனைகள் சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகள் அதை விட்டு எங்களுடைய மாமிசத்திலே எழும்ப வேண்டாம். நாங்கள் எங்களுடைய மனசும் மாமிசம் சொல்றதிலே நாங்கள் செயற்பட வேண்டாம். அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆமென். அவை இந்த மோசே என்னுடைய காரியத்தை கர்த்தர், ஏண்டால் வேதத்திலே பல சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியா. அவங்களுக்கு எல்லாம் காரியங்கள் நடைபெற்றது. ஏன் அதை எழுதி வைத்திருக்கிறார் என்றால், நாங்கள் அதை பார்த்து நாங்களும் செய்யலாம் என்று அல்ல, அதன்படி செய்யக்கூடாது, அதன்படி செயற்படக்கூடாது, பேசக்கூடாது என்று சொல்லித்தான் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்களுடைய சுய புத்தியிலே நாங்கள் சாய்ந்து விடக்கூடாது. ஆமென். உங்களுக்கு தெரியும், இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்வேண்டா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இந்த 4 பேரும் நீங்க இந்த அக்கினி சூளைய அதாவது இந்த பொற்றிலேய வணங்கல் என்ற அக்கினி சூளை, நீங்க தானியேலை சொல்லப்படும், நீ 1 மாதம் வரைக்கும் நீ ராஜாவைத்தான் நோக்கி விண்ணப்பம் பண்ண வேணும், இல்லை என்று சொன்னா நீ சிங்க கெபி. ஆனாலும் அவன் அதிலே பயந்து ஒரு சுய புத்தியிலே சாயல. கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தர் தான் ஆராதனைக்குரியவர், அவர்தான் அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவரைத்தான் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கர்த்தரைத்தான் ஆராதிப்போம். என்ன அது வணங்கல் என்று அக்கினி சூளையா இருந்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, நாங்கள் அதுக்குள்ளே போவதற்கும் தயார், சிங்கத்துக்குள்ளும் போக தயார் என்று சொல்லி. ஏன் இதை சொல்றேன்றால், அந்த சுய புத்தியில நாங்கள் சாயக்கூடாது. என்ன சில சூழ்நிலைகள் நெருக்கம், இது நடைமுறை யதார்த்தம். ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் பலன் தருவார், எங்களுடைய சுய புத்தியில சாயக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றார்? இல்ல, பொற்றிலேயே வணங்கல் என்றா அக்கினி சூளை என்றாலும் பரவாயில்லை, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து அவருடைய வழிகளை நினைத்து அவருடைய வழிகளை நடக்கும் பொழுது கர்த்தர் அக்கினி சூளையிலும் எங்களை தப்புவித்துக் கொள்வார். கர்த்தர் அந்த சிங்க கெபியிலும் இருந்து சிங்கங்களின் வாயை கட்டி எங்களை தப்புவித்துக் கொள்வார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய சுய புத்தியிலே சாயணும். நான் ஏன் இதை திருப்ப எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையோட சேர்த்து சொல்றேன்டா, அது எங்களை நெருக்கும். ஏதோ ஒன்று மாமிசமும் விரும்புறத ஏதோ ஒன்று பேச சொல்லும், செயற்படுத்த சொல்லும், ஏதோ ஒரு காரியம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இல்ல, அது அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருப்போம்டா அதெல்லாம் காரியம் சரிவரான்னு யோசிக்க வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எங்களுக்காக யுத்தங்களை செய்கிற தேவன். ஆமென். அவை தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு சகோதரன் எப்படி எதிராக இருந்தால் அதை எப்படி கையாள வேண்டும், நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தால் எப்படி நாங்கள் அந்த நேரங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி எப்படி நடப்பதற்கு, இந்த மோசேயினுடைய சம்பவம், அவன் இங்க கலகங்கள் ஜனங்களுடைய காரியங்கள் எதிராய் வந்த பொழுது கண்மலையை அடித்தான், பேச சொன்னார், அடித்தான். மீண்டும் அவனே எப்படி தேவன் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு போக முடியாது என்று சொல்லிவிட்டார். அவை தேவ பிள்ளைகளே, சுய புத்தியிலே நாங்கள் சாய்ந்து விட வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் நாங்கள் வாழ வேண்டும். சில நேரம் எங்களுடைய வியாதிகளோ பலவீனங்களோ ஏதோ ஒரு காரியம், இயலாமைகள்,
நான் நான் இவைகளுக்குள்ளே இருக்கிறேன் என்றால், இதெல்லாம் நாளாந்த நாங்கள் சந்திக்கிற ஏதோ ஒரு காரியம். அந்த நேரங்களில் சுய புத்தியில சாயக்கூடாது. உங்களுக்கு தெரியும், லோத்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. லோத்துவுக்கு ஆண்டவருடைய ஆலோசனை ஒன்று சொல்லப்படுகிறது. நீ அந்த மலைக்கு ஓடி போக வேண்டும். எப்படி? அவங்க அந்த சோதோம் குமாராவில் இருந்து அந்த சோதோம் குமாராவை அழிக்க போகிறேன், அந்த அழிவு நின்று அந்த சோதோம் குமாராவுக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு தேவன் சொல்றார், நீ அந்த மலைக்கு. அவன் சொல்றார், என்னால முடியாது. அப்படி அல்ல கர்த்தாவே. தேவன் சொல்ற அந்த ஆலோசனைகளின் பிரகாரம் நாங்கள் நடக்காதபடிக்கு எங்களுடைய சுய புத்தியில நாங்கள் விரும்புகிறோம். ஏன் நான் சொல்றேன்டா, சில நேரம் அவங்களுக்கு ஏதோ இயலாமல் முடியாமல் அப்படியே இனி ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்க முடியாது, அல்லது இதன்படியெல்லாம் செய்ய இயலாது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய சுய புத்தியிலே சாய்வதற்கு ஏதுவாக ஏதோ ஒரு ஆலோசனை, ஏதோ எங்களை மனசை திருப்திப்படுத்துறதுக்கு சொல்லுவோம். அப்படி இல்லை. பாருங்க, அந்த லோத்து சொன்ன பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்க வாசிக்கணும். ஆதியாகமம் 19வது அதிகாரத்திலே 18 இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்படுது. அவன் எப்படி அந்த லோத்து தேவன் சொன்னதின் பிரகாரம் போகாமல் தன்னுடைய இயலாம இருக்கலாம், அவருக்கு வயசா இருக்கலாம், அல்லது அந்த மலைக்கு ஓடி போற. ஆனா என்ன வேதம் இதே நான் திருப்ப ஏன் சொல்றேன்டால், இதெல்லாம் எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. அப்ப 7 ஆட்டிலும் எப்படி சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் பலன் தருவார். எனக்கு இயலாம இருக்குத்தான், இல்ல, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நான் தேவையில்லாமல் கர்த்தர் பிரியமில்லாத வழிகளுக்குள்ளே போக மாட்டேன். ஆண்டவர் எனக்கு பலன் தருவார். ஆமென். கர்த்தர் எங்களுக்கு அவருடைய கிருபைகளை தந்து என்றால் அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையின் பிரகாரம் சுய புத்தியிலே சாயாமல் நடக்கும் பொழுது கர்த்தர் வழிகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு தத்துவத்தையோ அல்லது ஏதோ ஆற்றியோ காரியங்களை சொல்ல, கர்த்தர் ஜீவன் உள்ள தேவன். நாங்கள் நல்லா இருக்கணும் என்று சொல்லி விரும்பின எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்து தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த தெய்வம் சொல்லுகிற காரியம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நான் இவைகளை சொல்லுகிறேன். எனக்கும் சேர்த்து தான் இப்படியான சூழ்நிலையில போகும் பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்குள்ள இப்படித்தான் இல்ல. சில நேரம் அப்படியே எங்களை அந்த உசுப்பேத்துறன்னு சொல்லுவார்கள், அல்லாட்டி ஏதோ எங்களுக்கு அனுதாபம் சொல்றது போல சில நேரம் ஆலோசனை சொல்லுவாங்க. இல்ல, இப்படி வேற இப்படி வழி, இப்படி காரியம் தேவை இருக்கு, இதை இப்படி ஏதோ இது செய்ய சொல்லி, இல்ல ஆண்டவர் இப்படித்தான் சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் என்ன சொல்றாரோ இப்படித்தான் கதைக்க சொல்றார். இப்படி ஊத்த வார்த்தையில பேச சொல்லல என்று சொல்லணும். இல்ல வரும் இதெல்லாம் எங்களோட நடைமுறை வாழ்க்கையில பல காரியங்களை சந்திப்போம். அதுக்குத்தான் நான் சொல்றேன், வெளிச்சத்தின் வாழ்க்கை என்றால் அவருடைய வெளிச்சத்தினாலே வெளிச்சத்தை காண்கிறோம். தேவனுடைய வார்த்தை தான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தினால் தான் நாங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சுய புத்தியிலே சாய வேண்டாம். அது என்ன வேலை காரியமா இருந்தாலும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இப்படித்தான் என்றால், இல்ல ஏதாவது லஞ்சம் கொடுத்தோ ஏதோ அப்படி இப்படி ஏதாவது செய்தாத்தான் உனக்கு வேலை கிடைக்கணும், இல்ல ஆண்டவற்ற வார்த்தை இப்படித்தான் சொல்லுது, இப்படித்தான் நடப்பார். கர்த்தர் அவர் வழிகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக அவருடைய வார்த்தையின் பிரகாரமே எங்களை ஒப்பு கொடுப்போம். சில வேளைகளே இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். எங்களுக்கு ஏதோ எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது எங்களுக்கு ஆதரவா இருந்தவர்கள் கூட நீங்கள் உங்களுக்கெண்டா நான் எப்பயுமே நிற்பேன் என்று சொல்லுறவர்கள் கூட எங்களை விட்டெல்லாம் வழி விலகி எங்களுக்கு எதிராக ஒருவருமே ஒரு துணைக்கு இல்லை. யார் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்களே என்று அந்த பேசக்கூடிய அந்த நினைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட வந்தாலும் ஒருதரும் இல்லை, நான் இப்படி தனிச்சிட்டேன். சில மனுஷீகத்தில் அப்படி வரும். இல்ல, ஆண்டவருக்குள்ளாய் கர்த்தர் யார் இல்லை என்று சொன்னாலும்
கர்த்தர் எங்களோடு இருப்பார். ஆமென். அவர் எங்களோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு ஆதரவாயிருந்தவர்கள் கூட எங்கள் சார்பாக எப்பொழுதுமே, சிலவேளை கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், சபை விசுவாச பிள்ளைகளா இருக்கலாம், எல்லாம் ஏதோ ஒரு போராட்டம் பிரச்சனை வரும் பொழுது எல்லாம் விலகி போகலாம். ஆனால் அந்த நேரத்திலும் நாங்கள் அவங்களையும் பேசாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை மீறாதபடி அவருடைய வார்த்தையில நடப்போம். இது சம்பவம் ஒன்றை சொல்கிறேன். 1 சாமுவேல் 13வது அதிகாரம், உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். இதை பார்த்து நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசியிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய 1. Samuels bok, kapittel 13, fra 18 til 13. Han ventet i 7 dager til den tiden Samuel hadde fastsatt. Men Samuel kom ikke til Gilgal, og folket tok til å spre seg og gå fra Saul. Da sa han, kom hit med brennofferet og fredsofrene. Så bar han fram brennofferet. Han var nettopp ferdig med å ofre da Samuel kom. Og Saul gikk ham i møte for å hilse ham. Samuel sa, hva har du gjort? Saul svarte, jeg så at folket tok til å spre seg og gå fra meg. Du kom ikke til fastsatt tid, og filisterne samlet seg ved Mikmas. Da tenkte jeg, nå kommer filisterne ned til Gilgal og går til angrep på meg, uten at jeg har bedt om velvilje for Herrens ansikt. Derfor våget jeg meg til å bære fram brennofferet. Samuel sa til Saul, du har handlet uforstandig. Du har ikke holdt det budet som Herren din Gud ga deg. Hadde du gjort det, ville Herren ha stadfestet ditt kongedømme over Israel for alle tider. Amen. ஆமென். பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே பலி செலுத்துவதற்கு அந்த நாட்களிலே ராஜாக்களுக்கு அனுமதி இல்லை. அவர் தீர்க்கதரிசி வந்துதான் பலி செலுத்த வேண்டும். ஆனால் இந்த சூழ்நிலையை பாருங்கள் எப்படி என்றால், நான் ஏன் சொல்றேன்றால், இங்கே சவுலுக்கு எதிராக அங்கே பெலிஸ்தர்கள் பாளையம் இறங்கினார்கள். அவனுக்கு ஆதரவாக அங்கே ஜனங்களும் கூடி இருந்தார்கள். அவனுக்கு ஆதரவாகவோ அல்லது அவர்களோடு சேர்ந்து சவுலோடு சேர்ந்து அவர்களை எதிர்ப்பதற்கு கூடி இருந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே பாருங்கள், இதிலே அந்த 8வது, நான் இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்திருக்கிறபடியா நான் குறிப்பாக சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். இங்கே பாருங்கள், 8வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது, பாருங்கள், முடிகிற போது 1 செகண்டா இருக்கலாம், 5 நிமிஷமா இருக்கலாம், என்ன அவர் சொல்றார், அந்த நாள் மட்டும் வரையில்லைன்னு சொல்லி உடனே அவர் பலி செலுத்துறதுக்கு காரியங்களை கொண்டு வர சொல்லி பலி செலுத்தி முடிகிற பொழுது சாமுவேல் இருக்கிறார். ஏன் நான் இதை சொல்றேன்னால், ஏன் சவுல் இந்த பலியை செலுத்தினார்? துணிந்து
ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள் என்று சொல்லி எல்லாரும் விலகி போகிறார்கள். பெலிஸ்தர்களும் அங்கே எதிராக வந்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்தை நடப்பிப்பதற்கு பலி செலுத்த வேண்டும், பலி செலுத்துவதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வரவில்லை என்று சொல்லி, ஆனால் அவர் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அதற்கு அவர் சில வேளைகளில் நான் ஏன் சொல்றால், ஒரு செகண்டா இருந்தாலும் ஒரு நிமிஷமா இருந்தாலும் கர்த்தர் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார் என்றால் நாங்கள் காத்திருக்கத்தான் வேணும். ஆமென். எங்களுக்கு நான் ஏன் இதை சில விடயங்களோடு ஒப்பிடுகின்றால், அவன் எப்படி அது பயந்துதான் அதை செய்கிறான். ஜனங்கள் சிதறி போகிறார்கள் என்று ஆதரவாய் அவனுக்கு ஒரு நல்ல பக்க பலமாய் இருக்கிறார்கள் என்று அவன் நினைத்திருப்பான். எல்லாரும் சிதறி போகிறார்கள், விட்டு விலகி போகிறார்கள். ஆகவே பெலிஸ்தருக்கு பயந்து, அதிலே அழகாக சொல்லப்படுகிறது பாருங்கள், 7வது, எபிரேயரில் சிலர் யோர்தானை கடந்து காத் நாட்டுக்கும் கீலேயா தேசத்துக்கும் போனார்கள். சவுலோ இன்னும் சிலர் எப்படியெல்லாம் விட்டுட்டு ஓடி போகிறாங்க, சிதறி போகிறாங்க. ஆனால் சவுலோ இன்னும் கில்கால் இருந்தால் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியை சமாதான பலியை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை அங்கே செலுத்தினான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த விடயத்திலேயும் கூட நாங்கள் ஆண்டவருக்குள்ளாய் யார் எப்படி போனாலும் நம்புகிற நாங்கள் எங்களுக்கு நல்ல நம்பிக்கையா இருக்கலாம், உங்களோடு தான் இருப்போம் என்று சொல்லலாம். இதெல்லாம் நான் ஏன் இதை சொல்றேன் என்றால், எங்களோட நடைமுறை வாழ்க்கையில எல்லாமே வரும், அதுக்கு தான் நான் சொல்றேன். ஆகவே நாங்கள் சுய புத்தியில சாய வேண்டாம். கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடிப்போய் சுகமாயிருப்பான். அந்த நாமம் எங்களுக்கு இருக்குது. ஆமென். ஆகவே யார் நல்லதாய் எங்களுக்கு எப்பவுமே இருப்போம்னு சொன்னவங்களும் விலத்தி போனாலும் நாங்கள் சில வேளை ஏதோ ஒரு சூழ்நிலையை சந்திப்போம். பயப்படலாம், பயப்படத்தக்கதான காரியங்கள் வரலாம். எல்லாமே விலகி போகிறது போல எங்களுக்கு ஆதரவாய் ஒருவரும் இல்லையே, இதை குறித்து ஒரு ஆலோசனை கேட்கிறதற்கோ அல்லது ஏதோ எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆறுதல் சொல்றதற்கு ஒருவரும் இல்லையே என்று கூட சில வேளைகளை ஒருவரும் எங்களோடு இருந்தவர்கள், எங்களுக்கு நல்லா இருப்பேன் என்று சொன்னவர்கள் கூட எல்லாம் போயிருக்கலாம். நான் ஏன் சொல்றேன், அப்படி போகிற பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்க வேண்டாம், சுய புத்தியிலே சாய வேண்டாம். இந்த சவுல் அவன் எண்ணி துணிந்து அவன் பலி செலுத்தினான். ஏன்னா அவருக்கு அந்த அனுமதி இல்லை. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நான் ஏன் சொல்றேன்டால், நாங்கள் இவைகள் எல்லாம் நான் இன்றைக்கு சொல்றது எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில பல விடயங்களை, இந்த நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள், தேவைகள், பல மனிதர்களுடைய செயற்பாடுகள் இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய சுய புத்தியிலே சாய வேண்டாம். இதுதான் வெளிச்சத்தின் வாழ்க்கை. ஆமென். இயேசுவை குறித்து உங்களுக்கு தெரியும். அவர் எப்படியாய், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பிதா என்ன சொன்னாரோ, சுயமாய் ஒன்றும் செய்யவில்லையா, சுய புத்தியிலே அவர் எனக்கும் வல்லமை இருக்கு சொல்லப்படும். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணேல அவருக்கு வல்லமை இருந்தது. அவருக்கு எதிராக பேசினவர்களுக்கு ஏதாவது வார்த்தையை சொல்லி இருக்கலாம். இல்ல, பிதா என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் சுயமாய் சுய புத்தியில சாயவில்லை. இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதனால்தான் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய அங்கே எல்லாரும் தேவனை உயர்த்தும்படியாய் அவருக்கு மேலான நாமம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அவை கர்த்தருடைய பிள்ளைகளை எழுந்து நிற்போமா. ஆண்டவர் இந்த நாட்களிலும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலே போனாலும் எங்களுக்கு தேவைகள் முன்பாக நிற்கலாம், பல மனிதர்களுடைய காரியங்கள் வரலாம். நாங்கள் எங்களுடைய சுய புத்தியிலே சாய வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்லுறார், கர்த்தர் என்ன சொல்றார், அதைத்தான் பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே தேவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் முழு இருதயத்தோடும் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து, முழு இருதயத்தோடும் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவருடைய வழிகளை அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையை நினைத்து அதன்படி நடக்கும் பொழுது
கர்த்தர் எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்துவார். எதை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். சுய புத்தியிலே சாய வேண்டாம். எங்களுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் ஏதோ ஓஹோ என்று போய்கொண்டிருக்கலாம். நான் இப்படி இருந்து இப்படியே இருக்க போனேன் என்று பல மனசிலே காரியங்கள் வரலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு போக விடமாட்டேன் என்று சொல்லுகிற தேவன். ஆமென். எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்த தேவன். ஆமென். எங்களுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவன். நிச்சயமாய் என்ன விடயமாய் இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆமென். கர்த்தர் பார்த்து எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, சில வேளைகள்ல ஐயா நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகள் நெருக்கமாய் இருக்கும் பொழுது நான் என்னுடைய மனசும் மாமிசம் விரும்புகிறத நினைத்து பேசி இருக்கிறேன், செயல்பட்டு இருக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, அதை எப்படி நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் என்று தெரிஞ்சும் ஆண்டவரே அதற்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரே நாங்கள் செயற்பட்டிருக்கிறோம். ஒரு விசை ஐயா எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, வெளிச்சத்தின் வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே ஐயா, இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவரே, ஒரு உத்தரவாதமானவர்களாய் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நீங்க சொல்லி இருக்கிறபடினால் நாங்கள் சுய புத்தியிலே சாயாமல் ஆண்டவரே உம்மிடத்திலே முழு இருதயத்தோடும் உம்மிலே நம்பிக்கையாயிருந்து எங்கள் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்து உம்முடைய வார்த்தைகளை நினைத்து அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஐயா, நாங்கள் எந்த சூழ்நிலைகளையும் கண்டு ஆண்டவரே நாங்கள் அப்பா பயந்து, ஆண்டவரே அன்று சவுல் எப்படி பயந்து ஜனங்கள் சிதறி போனதையும் கண்டு ஆண்டவரே அவன் எப்படியாய் உம்முடைய வழிக்கு எதிராக செயற்பட்டது போல நாங்களும் செயற்படாமல், மோசே அன்று ஆண்டவரே கண்மலையை பார்த்து பேச சொன்னீங்கள், ஜனங்களுடைய ஆண்டவரே எதிரான காரியங்கள் செயற்பாடுகள் நிமித்தம் அடித்தான். ஆண்டவரே அப்படி நாங்கள் செயற்படாமல் ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் ஒருவர் குற்றம் செய்யும் பொழுது உடனே ஆண்டவரே நாங்கள் காரியங்களை நடப்பிக்காமல் ஆண்டவரே அவரை கூப்பிட்டு கதைத்து பேசி ஆண்டவரே இன்னும் சாட்சிகளோடு பேசி ஆண்டவரே அதை செயற்படுத்துவதற்கும் இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு பல விதங்களிலே சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் சுய புத்தியிலே எங்களுடைய தேவைகள் கூட ஆண்டவரே எங்களுக்கு பெரிதா இருக்கும் பொழுது ஒரு குறுக்கு வழிகளை நாடாமல் ஏசாயாவிலே இன்றைக்கு வாசித்தது போலப்பா, உன் பலனாகிய கண்மலையை நினையாமல் அவரை மறந்தாய். நீ நேர்த்தியான நாட்டுக்களை நட்டாலும் விலையுறந்த காரியங்களை செய்தாலும் பலனை சேர்க்கும் நாளிலே அது ஆண்டவரே வேதனை என்று சொல்லி இருக்கிறபடினால் நாங்கள் சுய புத்தியிலே சாயாமல் கர்த்தாவே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பாடு விருதா என்று சொல்லப்பட்டது போலப்பா, நீங்கள் எங்களை கட்ட வேண்டும் ஐயா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா, நீங்கள் தானப்பா எங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த ஆண்டவரே ஒரு இக்கட்டு எங்களுடைய இயலாமை என்று வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நடக்க என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளோடு நடக்க அதன் பிரகாரம் செயற்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஆவியானவரே, இந்த சத்தியத்துக்குள்ளே நாங்கள் நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்கப்பா. ஆண்டவரே நடைமுறை வாழ்க்கையில பல காரியங்களை சந்திக்கலாம். ஆண்டவரே ஆவியானவர் இந்த சத்தியத்தின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறார். ஆமேன். எங்கள் மேலே நேசமா இருந்து அவர் தனக்குள்ளாக இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர்.